ஹலோ. ஹலோ, வணக்கம் பிள்ளைகள். என்னோட சவுண்ட் கேக்குதா? ஓம் சார். சாரி, சவுண்ட் கேக்குதா? ஹலோ. சார் நீங்க பேசுறது கேக்குது சார். ஹலோ, யாராவது எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. சவுண்ட் கேக்குதா பிள்ளைகள்? ஓம் சார், ஓம் சார். ரைட். கேக்குது. ஓகே ஓகே ஓகே. ஓகே. நாங்கள் உங்களுக்கு பிரயோக சமூகவியல்ல ஒரு 85% பகுதி படித்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வகுப்புகளை நாங்கள் வகுப்புகளில் நிறைவு செய்து கொண்டு உங்களுக்கு 302 இருக்குது. அதை நாங்கள் படிக்க வேணும். அதுக்கிடையில இப்ப இடைக்க சும்மா இன்றைய படிக்க போறோம். இடைக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் உண்டு, எல்லாரும் கதைக்க வேணும். எல்லாரும் ஒரு கிளாஸோட இருங்கோ. அஹ் இது வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தின் எக்ஸாம் பேப்பர் பிரயோக சமூகவியல் கிட்டத்தட்ட உங்களோட சிலபஸோட ஒன்றுக்கு ஒன்றுதான். இதுல இருக்கிற விஷயங்கள்ல நாங்கள் எக்ஸாம் பேப்பர் ஒன்று பார்த்து கொண்டு போயிட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு விஷயம் நாங்கள் படிச்சிருக்கோம் படிக்கலன்னு சொல்லி. முதலாவது வினா, பிரயோக சமூகவியல் என்றால் என்ன, வரைவிலக்கணத்தினை கொண்டு தெளிவுபடுத்துக. இப்படி ஒரு கேள்வி எல்லா பேப்பர்லையும் வரும். ரைட். இதுக்கு உங்களால் விட எழுதக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறேன். விட எழுதலாம் தானே இதுக்கு. பிரயோக சமூகவியல் என்னன்றதுக்கு ஒரு போதுமான நோட்ஸ் உங்கள்கிட்ட கிடக்குது, எல்லாம் தந்துறான், அப்படித்தானே? இதுக்கு இப்படி எழுதக்கூடிய மாதிரி இருக்குன்னு தானே உங்களுக்கு. என்ன யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஹலோ பிள்ளைகள், யார் ராஜன் இருக்கிறீங்கள்? நீரோ, கயாயினி, ஜெசி வளமையா கதைக்கிறார்கள். ரவிசாந்த், இந்த வினாக்கு உங்களால் விட எழுதக்கூடிய மாதிரி இருக்குந்தானே. இதுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவையான்னு கேட்குறேன். சார் வந்து கிளாஸ்ல நான் லேட்டாக தான் ஜாயின் ஆகினேன் சார். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5-6 கிளாஸ் வச்சுட்டு நான் ஜாயின் ஆகிட்டேன். இந்த நோட்ஸ் ஆ. எடுத்து அப்புறம் கொஞ்சம் சொல்லலாம். இல்லை. உங்களுக்கு சரி, அதை நான் எல்லாம் அனுப்புறேன் உங்களுக்கு. இதுல பிரயோக சமூகவியல் என்றால் என்ன என்ற கேள்வி இது எல்லா இடத்துக்கும் பாருது. அதை நாங்கள் எழுதலாம். அப்படி இல்லாட்டி நான் டீப்பா விளங்கப்படுத்த திருப்பி சமரி வாக்கிக்க நான் உங்களுக்கு திருப்பி இருக்க சொல்லுவேன். ஹிந்தி ஜாயின் பண்ணாக்கள் உங்களுக்கு நோட்ஸ் திருப்பி இருக்க நாங்கள் அனுப்புவோம். வெகு விரைவில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி போட்டு அதை நீங்க எழுதக்கூடியா இருக்கும். அடுத்தது ஆய்வு அறம் பிரயோக சமூகவியலுக்கு மிக இன்றியமையாததாகும். பிரயோக சமூகவியல் ஆய்வுன்றது மிக முக்கியமானது. அப்ப ஆய்வு அறம், ரிசர்ச் எதிக்ஸ் என்ற விஷயங்கள் அது நாங்கள் இன்னும் படிக்க இல்லை, அதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது பிரயோக சமூகவியல் ஆய்வு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன, பிரயோக சமூகவியல் ஆய்வு ஒரு பிரச்சனைகளை இனங்கண்டு கொள்றதுக்காக முக்கியமானதாக காணப்படுது. இப்ப பிரயோக சமூகவியல் ஆய்வு நாங்கள் ஏன் முக்கியமானது என்றும் அது எதுக்காக நாங்கள் அந்த ஆய்வில் ஈடுபட வேண்டும் என்ற விடயங்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம், இருந்தாலும் திருப்பி ஒருவர் நாங்கள் படிப்போம். அடுத்ததாக, கல்வியலாளர்களுக்கும் பிரயோக சமூகவியலாளர்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை உதாரணங்களோட கருத்துரைக்க சொல்லி இருக்கு. கல்வியலாளர்கள் என்பவர்கள் தூய சமூகவியலோடு தொடர்புடையவர்கள். அறிவியல் சார்ந்த விஷயங்கள், பிரயோக சமூகவியலுடைய ஆய்வுகள், பிரயோக சமூகடைய அடிப்படை அம்சங்கள் போன்ற விடயங்களை அதிகம் துலங்குகின்றவர்கள். பிரயோக சமூகவியலாளர்கள் என்பவர்கள் களத்துல ஒரு சமூக பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக கல்வியலாளர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்ட அறிவை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதனூடாக பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதனால பிரயோக சமூகவியலாளர்களுக்கும் கல்வியலாளர்கள் தியரியை வச்சுக்கொண்டு, கோட்பாடுகளை வச்சுக்கொண்டு
ஆய்வு செய்கின்றவர்கள், கோட்பாடுகளை உருவாக்குகின்றவர்கள், கோட்பாடுகளை கண்டுபிடிக்கின்றவர்கள், கோட்பாடுகளை பரிசீலனை செய்கின்றவர்கள். ஆனா பிரயோக சமூகவியலாளர்கள் களத்துல நேரடியாக நின்று சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். இப்ப உதாரணமா பார்க்க கல்வியலாளர்கள் தான் விரிவுரையாளர்களாக இருப்பார்கள். பிரயோக சமூகவியலாளர்கள் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், சிறுவர் உரிமை மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள், முதியோர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், முதியோர் உரிமை உத்தியோகத்தர்கள், முன்பிள்ளை பெற உத்தியோகத்தர்கள், சமூக பணியாளர்கள், சமூக சேவை உத்தியோகத்தர், இவர்கள் பிரயோக சமூகவியலாளராக கருதப்படுவார்கள். அடுத்த ஆய்வு பிரச்சனை பற்றி அறிஞர்களின் கருத்துக்கள் அடிப்படையாக ஒரு தெளிவுபடுத்துவது நாங்கள் படிக்க இல்லை. அடுத்த பிரயோக சமூகவியலாளரின் பங்கு பணிகள் பற்றி ஹான்ஸ் ஸ்ரேபர்க் என்பவற்றை கருத்துக்கள். இது நாங்கள் மேலோட்டமாக படித்து நாங்கள் முழுமையாக படிக்கவில்லை. அடுத்த கள ஆய்வு மூலம் நீர்மதி கிராமத்தில் பெற்றுக்கொண்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வு அறிக்கை ஒன்றை தயாரித்து இதன் முக்கியத்துவம் பற்றி ஆராய்க. அப்ப இது ஏற்கனவே உங்களுக்கு பிராக்டிஸா தந்த ஒரு விடயத்துக்கு கேட்கப்படுகிறது. நான் உங்களுக்கு 2-3 ஆய்வுகள் காட்டினான். அடுத்ததாக உமது பிரதேசத்தில் காணப்படும் முக்கிய சமூக பிரச்சனை இனங்கண்டு அதனது உருவாக்கம், அதனை கட்டுப்படுத்துதல் போன்ற செயல்முறைகளை பற்றி பகுப்பாய்வு செய்க. அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சமூக பிரச்சனைகள் தொடர்பாக படிப்பிச்சிருக்கிறேன். அதில் மிக குறிப்பாக வறுமை, முதியோர், விவாகரத்து, சிறுவர் துஷ்பிரயோகங்கள், பாலியல் துஷ்பிரயோகங்கள், முதிர்கன்னிகள், முதியோரை கைவிடுதல், பிள்ளைகளுடைய பிறழ்வு நடத்தைகள், மதுபாவனை, போதைப் பொருள் பாவனை, புகைத்தல் பாவனை, இவ்வாறான விடயங்கள் சமூக பிரச்சனைகள் என்று சொல்லுவோம். இந்த சமூக பிரச்சனைகள் தொடர்பாக மிக தெளிவாக நாங்கள் படிச்சிட்டோம். இது 40 புள்ளிகள் கேட்டிருக்கு. உங்களோட எக்ஸாம் பேப்பர் மாடல் விடுற ரைட். ஓகே, நாங்கள் இப்ப இதை சும்மா ஒரு சாம்பிள் பேப்பர் நான் அப்புறம் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அடுத்ததாக நாங்கள் படிச்சு கொண்டிருந்த பகுதிக்கே நாங்கள் போவோம். நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிற பகுதி வந்து ஒரு சமூகவியல் ஸ்கோப், சமூகவியலுடைய பரப்பில் இலங்கையில் எப்படி இருந்தது என்ற விடயத்தை நாங்கள் போன முறை சாட்டினூடாக படித்து நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் சமூக பண்புசார் ஆய்வு என்ற விடயம் பார்த்து நாங்கள், கணியம் சார் ஆய்வு என்ற விடயம் பார்த்து நாங்கள், பிரயோகம் விஞ்ஞான ரீதியாக காணப்பட வேண்டும் என்ற விடயங்கள் பார்த்து நாங்கள், அடுத்த சுகாதாரம் பார்த்து நாங்கள், சுகாதாரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ நிலைகள் நாங்கள் பார்த்து நாங்கள், அடுத்த கல்வி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கல்வி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இலங்கையில வந்து இலவச கல்வி முறை காணப்படுகிறது. வறிய மக்களை சமூக பொருளாதார ரீதியாக வலுவூட்டுறது, இதற்கான வளங்கள் பெருந்தோட்டத்துறை முதலான இடங்கள்ல பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கிற விடயங்களை நாங்கள் பார்த்தாங்க. மிக முக்கியமாக இப்ப கல்வித்துறை வந்து இலங்கையில ஒரு இலவச கல்வி கனங்கரவால கொண்டு வரப்பட்டது. இலங்கையினுடைய கல்விக் கொள்கை வந்து எல்லோருக்கும் கல்வி என்ற நோக்கம், எல்லோருக்கும் இலவச கல்வி என்ற நோக்கம், எல்லோருக்கும் இலவச கல்வியை வழங்குவதன் ஊடாக அனைவரும் கற்றறிந்த சமுதாயம் என்ற உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படை கோட்பாடுகளோடு இந்த கொள்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில கல்வித்துறைக்கு பல்வேறுபட்ட சிக்கல்களும் காணப்படுகின்றன. அதுல ஒரு சிக்கல் ஒன்று பாடசாலை இடைவிலைகள், இல்லாட்டால் பிள்ளை நீ அணுகுமுறைகளை பின்பற்றுவது, பாடசாலைக்குள்ள பிள்ளைகளுக்கு எதிராக இடம்பெறுகின்ற துஷ்பிரயோகங்கள், இல்லாட்டி இலங்கையில கல்வி ஒரு புத்தக கல்வி, அதாவது படிக்கிறது பாடமாக்குறது போன்ற விடயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவதாக இருக்கிறது. பிரயோக ரீதியாக பிள்ளைகள் படித்த விஷயங்களை அப்ளை பண்றதுக்கு, பிள்ளைகள் தங்களுடைய விடயங்களை தொகுத்து ஆய்வு செய்யறதுக்கு, அல்லாட்டால் கண்டுபிடிப்புகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இலங்கையில வந்து மிக குறைவாகத்தான் காணப்படுது. பாடசாலை கல்வியில அது மிக குறைவாக காணப்படுது. அதுல மிக முக்கியமாக இடமாற்றம், அதனூடாக அரசியல் தலையீடுகள், ஆசிரியருடைய பற்றாக்குறைகள், தொண்டராசிரியர் நியமனங்கள், மாணவர்களுக்கு ஏற்ற ஆசிரியர் எண்ணிக்கை இல்லாமல் இருக்கிறது, இலவச கல்வி வழங்கும் பாடசாலைகள்ல பணம் சேகரிக்கிறது, கல்வி வழங்கும் சூழல், வகுப்பறைகளுடைய நிலைமைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கல்வி கற்கும் வாய்ப்புகள், நூலக வசதிகள் எல்லா பள்ளிகளுக்கும் இருக்கிறதா என்ற விடயம், இணைப்பாட விதான செயற்பாடுகள்ல எல்லா பிள்ளைகளும் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா. இப்போ உதாரணமா இப்போ பாடசாலையில ஒரு பிள்ளை தான் தனக்கு இருக்கக்கூடிய பாடசாலையில, அருகில் இருக்கக்கூடிய பாடசாலையில தான் விரும்பின பாடங்கள் எல்லாத்தையும் தெரிவு செய்யறதுக்கு பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்குதா என்ற விடயத்தை நாங்கள் பார்ப்போம். பிள்ளை சில நேரம் டான்ஸ் எடுக்க விரும்பும், டான்ஸ் டீச்சர் இருக்க மாட்டா. சில பிள்ளை மியூசிக் எடுக்க விரும்பும், சில பிள்ளை ஆர்ட்ஸ்ல A-level பொலிட்டிக்கல் எடுக்க விரும்பும், பொலிட்டிக்கல் டீச்சர் இருக்க மாட்டினான். அப்ப இதனால பிள்ளைகள் வந்து முழுமையான கல்வியை பெற்றுக் கொள்வதற்கு சவால்கள் இருக்கு. அதே போல நடைமுறை கல்வி வந்து பிரயோக கல்வி, அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் பாடமாக்குறோம், தியரிய பாடமாக்குறோம். அதான் எங்களுக்கு கூட வருகிறது. எல்லாரும் பாடமாக்கு இப்ப எக்ஸ்டர்னல் இன்டர்னல் கூட கூடுதலாக பாடமாக்குதல் தான் கூடுதலான விடயமாக காணப்படுகிறது. அதே போல நடைமுறை கல்வியின்மை, கற்கும் கல்விக்கு ஏற்றவாறு வெளியிடங்களில் வேலையின்மையாக இருக்கிறது. உண்மையா இலங்கையில கல்வியில ஒரு பெரிய பிரச்சனை இந்த வேலையின்மை என்றதாவது. இப்ப நாங்கள் பொலிட்டிக்கல் படிச்சா அவர் பொலிட்டிக்கலை வச்சுக்கொண்டு ஒரு வேலை செய்யணும், சோசியோலஜி படிச்சா சோசியோலஜியை படிச்சுக்கொண்டு அவருக்கு வேலைக்கான வாய்ப்புகள் வேணும். அதே போல வேறு ஏதாவது ஒரு துறை,
மிக முக்கியமாக இந்த ஆம், அஹ், உளவியல் படித்தால் உளவியல் சார்ந்த விடயங்கள்ல கவனம் செலுத்த வேணும். அதுக்கான வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைக்க வேணும். இப்ப இலங்கையில படிக்கிற படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் இடையில இடைவெளிகள் இருக்குதுன்றதும் ஒரு பெரிய விஷயம். இப்போ ஆர்ட்ஸ் படிச்சா எல்லாரும் இப்படியே டிஓவா போறது, டிஓ பெர்மனெண்ட்டுக்கு போறது, அப்புறம் டிஓ பெர்மனெண்ட்டுகளால போய் வேலை செய்ய போறது, வாரான விடயங்கள் ஒரு பாதிப்பான விடயங்களாக காணப்படுது என்றால் தந்த துறையை அவர் தெரிவு செய்யாமல் இருக்கிற ஒரு நிலைமையும் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஆசிரியர் மாணவர்களுக்கிடையிலான இடைவினைகள் தொடர்பாடல்கள் எப்படி இருக்குது? ஏன்னா ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையில் தொடர்பாடலும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய தொடர்பாடலும் இருக்கு, நல்ல தொடர்பாடலும் இருக்கு. ஆசிரியர்களான மாணவர்கள் பிள்ளைநேய அணுகுமுறைகளை பின்பற்றாமல் இருக்கிற தன்மைகள் இனங்காணப்பட்டிருக்கிறது. நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள். இது நேரத்தில் மாணவர்களை ஒரு வற்புறுத்தல் துன்புறுத்தலூடாக கல்வி கற்பிக்க முனைகின்ற ஆசிரியர்களை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப துறைகளை தெரிவு செய்வதில் பிரச்சனைகள், கல்விக்கான ஹம், வழிகாட்டல் ஒழுங்கின்மை, ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான இடைவினைகள், அடுத்த மாணவர் மத்தியில வன்முறை கலாச்சாரம். இன்றைக்கு பாடசாலைகள் எடுத்து பார்த்தால் பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, வேறு பிரிவுகளாக இருந்தாலும் மாணவர்களுக்கு இடையில முரண்பாடுகள், வன்முறைகள் இடம்பெறுகிற விடயம் கூடுதலாக பாடசாலைகள் இந்த பல்கலைக்கழகங்களில் பகுடிவதை சார்ந்த விஷயங்களும் ஒரு பிரச்சனையா இருக்கு. மாணவர்கள் மத்தியிலான வன்முறை கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது, கல்விக்கு ஒரு சவாலாக காணப்படுது. அடுத்த ஒழுக்க விழுமியங்கள் மாணவர் மத்தியில் இப்போ குறைவடைஞ்சு போற பிரச்சனை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. மாணவர்கள் பல்வேறுபட்ட புரள்வு நடத்தைகளுக்கு இருக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் பல்வேறுபட்ட இளங்குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த பிரச்சனைகளும் மாணவர்களுக்கு தாக்கங்கள் ஏற்படுத்துவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் மாணவர்களுடைய கல்விகளுக்குள்ள சார்ந்த பிரச்சனைகளா இருக்கு. இதுல உண்மையிலேயே இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்றது உண்மையா இலங்கையில ஏராளமான பாடசாலைகள் அதிபர் இல்லை. அதே மாதிரி பல ஆசிரியர்கள் பாடங்களுக்கு இல்லாம இருக்கிறாங்க. சில பாடசாலைகள்ல எக்ஸஸா கூட இருக்கிறாங்க. அப்ப ஆசிரியர்களுடைய இடமாற்ற கொள்கை அந்த சார்ந்த பிரச்சனைகளும் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் இருக்கு, ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கு. இப்ப ஆசிரியர் ஒரு நல்ல மனநிலையில இருந்தா தான் நல்ல கல்வியை அவர் மாணவர்களுக்கு வழங்கலாம். அவர் ஏதாவது ஒரு வெறுப்பான மனநிலையில இருந்தால் அவரால் நல்ல கல்வியை வழங்க முடியாத ஒரு நிலைமை காணப்படும். இப்ப இதெல்லாம் ஒரு சவால் மிக்க விடயமாக பார்க்கப்படுகிறது. இப்ப இலங்கையின் கல்வித்துறை சார்பாக உங்களுக்கு வினா வரலாம். இலங்கையின் கல்வி கொள்கை அல்லது இலங்கையினுடைய கல்வித்துறையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இனங்காண்டு அவர்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை குறிப்பிடுக. அப்ப இதுல இருக்கிற இவ்வளவு பிரச்சனைகளும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு பிரச்சனையை நீங்க எழுதினால் அந்த பிரச்சனைக்கான வழிமுறைகளை நீங்க எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப உதாரணமாக மாணவர்களுக்கு ஏற்ற ஆசிரியர்கள் இன்மை என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றார். மாணவர்களுக்கு ஏற்ற அனைத்து பாடங்களும் படிக்கக்கூடிய தொகுதி வாரியான பாடசாலைகள் ஒவ்வொரு பிரதேசத்திலே உருவாக்கப்பட வேண்டும். ஒரு பாடசாலையில எல்லா பாடங்களும் எடுக்கலாம் என்ற நிலைமைகள் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி ஆசிரியர்களை உள்ளெடுக்கப்பட வேண்டும். அப்ப இப்ப ஆசிரியர் உள்ளெடுக்கப்படப்படுன்றது எப்படி இருக்கு? இப்ப போட்டி பரீட்சை ஊடாகத்தான் ஆசிரியர்கள் உள்ளெடுக்கப்படுகிறார்கள். போட்டி பரீட்சை ஊடாக ஆசிரியர் உள்ளெடுக்க இப்ப தமிழ் பாடத்துக்கு 100 வேக்கன்ட் இருக்குது என்றால் சில நேரம் தமிழ் பாடம் படித்து கொண்டு இருக்கிற ஆட்கள் 80 பேர் தான் இருப்பினர். அப்ப வேக்கண்ட கொண்டே ஃபில் பண்ண போய்க்க 100 வேக்கண்டுக்கு 80 பேரை ஃபில் பண்ண இயலாது. அப்ப இது எங்க பிழை நடக்குதுன்னா பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் விசேட பாடமாக தெரிவு செய்கின்ற தொகுதி குறைவடையுது. இப்ப தமிழ் பாடத்துல குறைவடையுது. அப்ப தமிழை படிக்க என்ன செய்ய டீச்சரா தானே போகணும், வேற வேலை செய்யலாதுன்றது. தமிழ் எடுக்கணும் இல்லை, ஹிந்தி கல்ச்சர் எடுக்கணும் இல்லை, ஹிந்துசியம் எடுக்கணும் இல்லை, ராமா எடுக்கணும் இல்லை, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கணும் இல்லை. அப்ப எல்லாரும் எக்கனாமிக்ஸ் என்று போயினோம், பிளானிங் என்று போயினோம், ஜியோகிராபி என்று போயினோம். அப்ப ஆசிரியர்களுக்கான கட்டுப்பாடு வந்தவுடனே ஆசிரியர்களை வழங்குறதுல எங்களுக்கு பெரிய சவால் ஏற்படுகிறது. அப்ப இப்ப இதுக்காக பல்கலைக்கழக மாணவர்களை ஆசிரியர் துறைக்கு தயார்படுத்துற ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வரோம். இல்ல கொலிச்ச வெரிஃபிகேஷனுக்களால் வர்ற ஆசிரியருடைய எண்ணிக்கையை நாங்கள் அதிகரித்து கொண்டு வர வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா ஒரு தொகுதியில ஆசிரியர்கள் உள்வாங்கப்படுறாண்டே இன்னொரு தகுதியில ஒரு வருஷம் எத்தனையோ பேர் பென்ஷன் ஆகிக்கொண்டு போயிடும். பென்ஷன் ஆகிட்டால் இந்த முறை கல்வித்துறையிலிருந்து 1000 பேர் பென்ஷன் ஆயிரம் என்றால் அந்த 1000 பேரையும் உடனேயே உள்வாங்க வேணும். அப்படி என்ற ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கா? அப்ப உடனே